வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து 3ஆம் பத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் பாலை கௌதமனார் என்ற புலவர் பல்யானை செல்களுக்குட்டுவன் என்ற சேர அரசன் மீது பாடிய பாடல். இந்த பாடல் 26வது பாடலாக, அதாவது 3ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 6வது பாடல் 26வது பாடல்னு நாம் இதை சொல்லலாம். இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ, தேர் பறந்த புலம் ஏர் பரவா களிறு ஆடிய புலம் நாஞ்சில் ஆடா என்பதாக தொடங்கி மொத்தம் 14 வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பாடல் சேரன் பல்யானை செல்களுக்குட்டவனுடைய வீரத்தை பற்றி சொன்னாலுமே கூட, அந்த மன்னன் எதிரி நாடுகளில் செய்த அந்த அந்த சேதம், அந்த எதிரி நாட்டை அழித்த தன்மை வெற்றி உடைய ஒன்றாக இருந்தாலுமே கூட அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கவலையுடையதாக இருக்கிறது. அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, புகழ்வது போல பழிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. அதாவது மன்னனுடைய வெற்றி சிறப்பு பாராட்டும்படியாக இருந்தாலுமே கூட அவன் எதிரி நாட்டில் ஏற்படுத்திய அழிவு ரொம்பவுமே வருத்தப்பட வைக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு புலவர் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலுக்குள்ள அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போது பல்யானை செல்களுக்குட்டுவனை பார்த்து புலவர் பாலை கௌதமனார் பாடுறாரு. உன்னுடைய படை வீரர்கள், அரசனே சேர வேந்தே, உன்னுடைய படை வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய தேர்கள் கொண்டு எதிரி நாட்டுக்கு போனாங்க. அங்கே எதிரி நாட்டுக்கு போய் அவங்களுடைய வயல்களில் அந்த தேரை விட்டாங்க. அப்போ நல்லா வளமாக இருக்கக்கூடிய வயல்களில் அப்படியே தேரை ஓட்டுனா என்னத்துக்காகும்? அந்த வயல் எதற்குமே பயன்படாமல் போயிடும். அப்படியாக இப்போது அந்த வயல்களில் ஏர்களை கொண்டு உழ முடியாது. உன்னுடைய படை வீரர்கள் சென்று அந்த ஏர் உழக்கூடிய அந்த வயல்களில் தேரை ஓட்டிட்டாங்க. இனி அந்த இடத்துல வயல் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். அப்படி வளம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர் போனதுனால இனி ஏர் பூட்டி அங்கே வயலில் விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக களிறு ஆடிய புலம் நாஞ்சில் ஆடா. களிறுங்கிறது பொதுவாக யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் இந்த இடத்துல பன்றியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த நாடு வளமிழந்து போனதுனால பன்றிகள் போய் என்ன பண்ணுதான், அங்கே அந்த அந்த நிலப்பகுதிகளை எல்லாம் தோண்டி எடுக்குதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தோண்டி எடுத்ததுனால இனி அந்த இடத்துல கலப்பைகள் கொண்டு உழ முடியாது. இந்த கலப்பை பூட்டி ஏர் உழுவாங்க இல்லையா விவசாயம் பண்ண, இனி அதுவும் பண்ண முடியாத ஆயிருச்சு. அதே மாதிரி தயிர் கடையும் மத்துக்கள், இந்த வீட்டில் இந்த தயிர் கடைவாங்க, மத்து வச்சு தயிர் கடைவாங்க. அந்த ஓசைகள் ஒலித்து கொண்டிருந்த வீடுகளில் இனிமேல் நல்ல ஓசை எதுவுமே கேட்காது. அப்போ அந்த மாதிரியாக அங்கே மாறிப்போச்சு உன்னுடைய பகை நாடு, அப்படி மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்பு வளமாக இருந்த உன்னுடைய பகைவர் நாடு இப்போ சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் நன்மையே இல்லாமல் போயிருச்சு. இது காலத்தினுடைய கொடுமை, நல்லா மழை பெய்யாமல் போச்சு அப்படின்னு நினச்சி மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த எதிரி நாட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. தங்களுடைய துயரத்தை எண்ணி தங்கள் கைகளால் தங்களையே அடித்து கொள்கிறார்கள். அப்படியே மனசெல்லாம் ரொம்பவுமே துன்பப்பட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய பகைவர் நாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே வளமிழந்து போய்விட்டது. அப்போ அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய படை வீரர்கள் தேர் ஓட்டிகிட்டு போனதுனால, அந்த வயல்வெளிகளில் அந்த தேரை விட்டதுனால இனி அங்கே ஏர் கொண்டு உழ முடியாது. பன்றிகள் எல்லாம் அந்த நிலத்தை சீரழிச்சிட்டதுனால இனி கலப்பைகள் வச்சு அந்த நிலத்தை உழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த நாட்டை அழிச்சிட்டதுனால எப்போவுமே தயிர் கடைக்கூடிய ஓசை கேட்கும். இனி அந்த ஊருக்குள்ளே நல்ல ஒரு மங்களமான ஒரு இசைக்கருவிகள் கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. முன்பு வளமிக்க நாடாக நல்லா மழை பொழிஞ்சிட்டு இருந்த நாடு இப்போது வெப்பம் மட்டுமே அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இது காலத்தினுடைய கொடுமை அப்படின்னு நினச்சி கண்ணீர் வடித்து தங்களை தாங்களே அடித்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு துன்பம் அடைந்தவர்களாக மாறிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பகைவர் நாட்டுக்குள்ளே திருந்திய யமனை போல, அதாவது போர் தொழில், அதாவது திருந்திய யமன் ஏன் சொல்கிறாங்கன்னா, யமன் ஒரு வேலையை செய்ய எடுத்தான்னா முடிக்காமல் விட மாட்டான். அந்த மாதிரி உன்னுடைய படை வீரர்கள் போனதுனால அந்த நாடு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த திருந்திய யமனை போல உன்னுடைய போர் தொழில் வல்ல உன்னுடைய வீரர்கள் போனதுனால அந்த நாடு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஒரு பழமையான ஊரை அழிச்சார் இல்லையா, அந்த ஊர் எப்படி
மீண்டும் செழிப்பில்லாமல் மாறிப்போச்சோ அது மாதிரி உன்னுடைய பகைவர் நாடும் செழிப்பில்லாமல் மாறிப்போச்சு. அப்போது அந்த முருகப்பெருமான் கோபம் கொண்டு அழித்த ஊர் எப்படி அழிந்து போனதோ அது மாதிரி உன்னுடைய படை வீரர்கள் போய் அழிச்ச அந்த ஊரும் அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த நாட்டில் பார்த்தா பீர்க்கங்குடிகள் தான் இருக்கிறது. பீர்க்கங்குடிகள் தான் வேலியில் படர்ந்து அந்த வீடுகளெல்லாம் பாழா போய் கிடக்குது. அங்கே பார்த்தா எல்லா இடங்கள்லையும் நெரிஞ்சிக்காடு இருக்கக்கூடிய ஒரு கடிய வழிகளை தான் பார்க்க முடியுது. அதுதான் காடுரு கடுநெறி. அதாவது அந்த காட்டு வழியாக போனால் ஒரு கடுமையாக இருக்கிறது. எல்லாம் நெரிஞ்சிக்காடு நிறைந்த ஒரு கடுமையான வழிகள் கொண்டதாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அவனுடைய பகைவர் நாட்டினுடைய அந்த வளமையை செழுமையை பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கும் ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலவர் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த பாடலில் பாலை கௌதமனார் சேரன் பல்யானை செல்களு கூட்டவனுடைய படை சிறப்பை பற்றி சொல்கிறார். இருந்தாலுமே கூட அது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இல்லை. ஏன்னா பகைவர் நாடு அழிந்து போய் ரொம்பவுமே ஒரு பாவப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது. அப்போது மன்னனுடைய வெற்றி சிறப்பை சொல்வது போல இருந்தாலுமே கூட அந்த மன்னனாலையும் அந்த மன்னனுடைய படைகளாலும் ஏற்படுத்தப்பட்ட அழிவு அந்த புலவருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த புலவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய படை வீரர்கள் தேர் பரவி போன வயல்கள் இனி ஏற்கொண்டு உழ முடியாது. பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட அந்த நிலப்பகுதிகளில் கலப்பைகள் வைத்து எதுவுமே செய்ய முடியாது. தயிர் கடையக்கூடிய தயிர் கடைந்து ஒளி எழுப்பக்கூடிய அந்த வீடுகளில் இனி இசைக்கருவிகள் இல்லை. முன்பு வளமிக்க நாடாக இருந்த உன்னுடைய பகைவர் நாட்டில் இப்போ சூரியனுடைய வெப்பம் மட்டும்தான் இருக்குது. மழைங்கிறதே இல்லை. மக்கள் தங்களுடைய அந்த துன்பத்தை எண்ணி அழுதுகிட்டு தங்களை அழித்து கொண்டு அழுகிறார்கள். உன்னுடைய பகைவர் நாடு அப்படியே அழிஞ்சு போச்சு. முருகப்பெருமானால் அழிக்கப்பட்ட நாடு போல அழிஞ்சு போச்சு. இப்போ அங்கே பூரா நெரிஞ்சிக்காடும் பீர்க்கங்கொடி படர்ந்த வேலிகள் மட்டும்தான் இருக்குது. உன்னுடைய பகைவர் நாட்டினுடைய செழுமையை முன்பு பார்த்தவங்க இப்போ பார்த்து ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதை நினச்சி எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு புலவர் சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி.